இப்படி அதுக்குள்ள அடுத்த டாக் எடுப்போம் நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. வெல்கம் டு டே 3 ஆஃப் ஸ்டார்டிங் டாக் கேனல். இன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே தாரான ஒருத்தியை கொண்டு வந்து நம்ம கிணறுல தான் கட்டி போட்டிருக்கோம். உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம சேலுக்கு நம்ம நிறைய நாய்கள் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஏற்கனவே நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ திடீர்னு பார்த்தப்போ இந்த ஒரு லேப்ரோடர் ஃபீமேல் வந்து நல்ல குவாலிட்டியில இருந்துச்சு. அதே மாதிரி அது ப்ரூவன் ஃபீமேல். அதாவது ப்ரூவன் ஃபீமேல்னா என்ன, இதுக்கு முன்னாடியே குட்டி போட்டிருக்குன்னு அர்த்தம். நான் ப்ரூவன் ஃபீமேல்னா இதுக்கு முன்னாடி குட்டி போடாத ஒரு ஃபீமேல் அர்த்தம். இந்த ஃபீமேலுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. அதுல 11 குட்டி போட்டு ஹெல்தியா இருந்த ஒரு ஃபீமேல். இந்த மாதிரி அடல்ட் ஃபீமேல் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ரேர் தான். அதே மாதிரி கிடைக்கிறப்ப டக்குன்னு நம்ம எடுத்துக்கிறதா நம்ம புத்திசாலித்தனம். அதனால நான் டக்குன்னு புக் பண்ணி எடுத்துட்டேன். இது தென்காசியிலேருந்து நமக்காக வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போய் பிக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம கேனலுக்கே கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம டெம்பரரியா வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல தான் இவளையுமே நம்ம கட்டி போட்டிருக்கோம். இவ பேர் வந்து சிந்து. இப்போ நம்ம ஃபேமிலியில் 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒன்னு தாரா, ஒன்னு சிந்து. இந்த சிந்து செம்ம ஆக்டிவ், ஜாலியா விளாண்டே தான் இருக்கா. நல்லா ஜாலியான டாகா இருக்கா. லேப்ராடர்னாலே ஜாலியான டாக் தான். அதுலயும் இந்த சிந்து செம்ம ஜாலியாவே தான் இருந்தா. நம்ம தாராவோட ஃபர்ஸ்ட் மீட் பண்ண வச்சோம். நான் கூட கொஞ்சம் பயந்த 2 பேரும் அடிச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் குலைச்சிக்கிட்டே தான் கிடந்தா தாரா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மோந்து பார்த்துட்டு அப்புறம் 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 2 பேரும் செம்ம ஜாலியா விளையாண்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களாம் அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு கிளம்பியாச்சு. டே 4ல சந்திப்போம்.